கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி சற்று வித்தியாசமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறோம். சில குடும்பத்துல நல்லது மட்டுமே செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு தீமை செஞ்சிருவாங்க. தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சரி, இந்த ஒரு வசனம் தான் இருக்கா? இன்னும் வேற எங்கேயோ பைபிள் வசனம் சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செஞ்சால்தான் மேன்மை. இன்னைக்கு நல்லது செய்யற சில குடும்பத்தை பார்க்க முடியலை. ஆனா சில குடும்பம் இருக்கு, அவங்க நன்மை மட்டும்தான் செய்வாங்க. நான் 2 விதமான ஜனங்களையும் பார்த்துருக்கேன். தனக்காக வாழ்கிற ஜனங்களையும் பார்த்துருக்கேன், நன்மை செய்கிற ஜனங்களையும் பார்த்துருக்கேன், தீமை செய்கிற ஜனங்களையும் பார்த்துருக்கேன், பாவத்துல வாழ்ற ஜனங்களையும் பார்த்துருக்கேன். அப்ப இந்த கடைசி காலத்துல ஒரு வீட்டுக்குள்ள நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமை அப்படின்னாலே பிசாசு தான். இங்கிலீஷ் பைபிள் அழகா ஈவில் சொல்லி போட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு. தீமை அப்படின்னாலே பிசாசுங்க உள்ள என்டர் ஆயிட்டான். ஒரு குடும்பத்துல நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போய் தீமை செஞ்சுட்டு வந்துருவாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ரொம்ப நாள் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப வருஷமா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, பல மாசமா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, பல வருஷமா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லா நல்லது அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் யாராவது தீமை செஞ்சால் தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமை நீங்காது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 2 வசனம் சொன்னேன். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அதனுடைய இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்கு. அவரும் ஞானமுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும், அந்த வேர்ட் நீங்க நல்லா ஆழமா கவனிக்கணும், தீமை செய்கிறவர்கள் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். தீமை செய்கிறவர்கள் வீட்டுக்கும், யாராவது தீமை செய்து கொண்டிருக்காங்க, யாராவது அக்கிரமம் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் சகாயம் பண்ணக்கூடாது. தீமை செய்கிற வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமா எழும்புவார் அப்படின்னு சொல்லி போட்டு. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தப்பாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தீமைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படின்னா விட்டு விலகி போயிட்டே இருக்க வேண்டிய, வேற வழியே இல்லை. தீமை செய்கிறவன் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமா கர்த்தர் எழும்புவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி கேட்கும்போது கவனமா கவனிச்சு கேட்கணும். நைட் நேரத்துல நிறைய எச்சரிப்புக்குள்ள காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். நன்மையும் செய்யணுமா, அதே நேரத்திலே நமக்கு யாராவது நன்மை செஞ்சால் அந்த வீட்டுக்கு விரோதமா தீமை செய்யக்கூடாது. அப்ப 2 பாயிண்ட் இருக்கு. நானும் நல்லது செய்யணும்,
எனக்கு யாராவது நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் பண்ணணும். அவங்களுக்கு நான் தீமையான காரியம் பண்ணக்கூடாது. சரி, ஒருவேளை நான் நல்லதும் பண்ணல, நான் தீமையும் பண்ணல அப்படின்னா, யாராவது தீமை பண்றாங்கன்னு சொல்லி தெரிந்தால், அவங்களுக்கு போய் சகாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் விரோதமாக எழும்புவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல தீமை செய்து கொண்டே இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு போய் சகாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா பாவம், பாவம், பாவம் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தா தப்பான செயல்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தீமையான கருத்தை பின்பற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சகாயம் பண்றவங்களையும் கர்த்தர் விசாரிப்பாராம். தீமை செய்கிறவர்கள் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். அப்ப 3 வசனத்தை மட்டும் நம்ம தியானிச்சிருக்கோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, நானும் தீமை செய்யக்கூடாது, தீமை செய்றவங்களோட பழக்க வழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கு, எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு அப்படின்னா நம்ம நன்மை செய்யலாம். ஒருவேளை நன்மை செய்ய எனக்கு திராணி இருந்துச்சு, ஆனா நான் செய்யல, எனக்கு நன்மை செய்யறதுக்கு என்கிட்ட சகல விதமான வாசல் இருக்கு, என்கிட்ட பணம் செழிப்பா இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா நான் நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல இருப்பாங்க. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, லட்ச லட்சமா பணம் வந்துட்டு இருக்கும், வீடு சொந்த வீடா இருக்கும், கார் சொந்த வீடா இருக்கும், எல்லாம் சொந்தம் 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 சொல்லி எல்லாம் சகல செழிப்பு இருக்கும். ஆனா 10 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அப்படிம்பாங்க. ஆனா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அதை நம்ம ஈஸியா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ராத்திரி படுத்து தூங்கும்போது இன்னைக்கு ராத்திரி நம்ம உயிர் போயிட்டுனா நம்ம பரலோகத்துல போய் நிக்கணும். அடுத்த ஜட்ஜ்மெண்ட். இந்த பூமியில வாழ்ற காலத்துல நன்மை செஞ்சோமா, நற்கிரியை செஞ்சோமா, 4 நல்ல காரியம் செஞ்சோமா, இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நானே ரொம்ப வறுமையில இருக்கேன், நானே ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருக்கேன், நானே ரொம்ப சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கேன், நானே ரொம்ப நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன், நானே கடன்ல இருக்கேன், நானே அனாதையா இருக்கேன், நானே திக்கற்ற பிள்ளை இருக்கேன், நானே நிந்தை அவமானத்துல இருக்கேன். உங்க குடும்பத்துக்கு தேவனே உதவி செய்வார். ஒரு மனுஷன் கிடையாது. இப்ப சொன்ன லிஸ்ட்ல யாரெல்லாம் உள்ள வராங்களோ நேரடியா தேவனே உதவி செய்வார். சில குடும்பத்துல நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன், நான் எதை செஞ்சாலும் தடையா இருக்கு, எனக்கு நைட்டான நிம்மதி தூக்கம் இல்லை, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, சாஷ்டமா என்னோட சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிங்க, கைகளை உயர்த்துங்க, அப்பா நீங்க மட்டும்தான்ப்பா என்னை காப்பாற்ற முடியும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். இன்னைக்கு 3 வசனம் தியானிச்சிருக்கோம். இந்த 3 வசனத்துல உள்ள பாயிண்ட்டை மட்டும் நான் மறுபடியும் சொல்றேன். நன்மை செய்யணும்னு சொல்லி தெரியும், நான் நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தால் அந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும் போது ஆசீர்வாதம் வராது. இது முதல் தடை. 2வது தடை, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அது ஒரு விதமான தடை. 3வது, தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக கர்த்தரே எழும்புவார். அப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால 3 விதமான பிரச்சனையை மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, சில கடினமான வசனம்லாம் நம்ம தியானிக்கும் போது, அந்த வசனத்தை முதல்ல நம்ம புரிந்து கொண்டால் போதும். நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துவோம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல இப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம் நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட், ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க.
இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதி இருக்குது. அந்த அளவு செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு படுத்து கிடப்பாங்க. இப்படி தான் நிறைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. கடைசி காலத்தில் தேசம் யுத்தம், ஆமாம், இதெல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜீவனை தந்து பாதுகாக்கிறார். இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் இருக்கு. அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 24 மணி நேரமும் எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கப்பா, கிருபை தந்திருக்கீங்கப்பா, நாள்தோறும் பாதுகாக்கிறீங்கப்பா. நாங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கணும், அவ்வளவுதான்ப்பா. எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறட்டும். தேவ திட்டத்துக்குள்ள வர்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவ திட்டத்துல நடக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வேதத்தின்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேத வசனம் இருதயத்துக்குள்ள இருக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்கதான்ப்பா தேவகுமாரனை வெளிப்பட்டீங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. மனம் இறங்குங்க. நைட் டியூட்டியில் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. நைட் நேரத்தில் அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க. வேறு நாட்டில் அப்பா பல இடத்துல ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் இணைந்திருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை வேணும். ஒரு நாள் நாங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் தேவையில்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாம் வாட்ஸ்அப் கால், தேவையில்லாத வீடியோ கால், தேவையில்லாத நபர்களோடு பழகிறது, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், ஓரினை சேர்க்கை, எந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ, சர்ப்பத்தின் கிரியைகள், தந்திரமான ஆவியல், மாந்திரிக கிரியைகள், பிள்ளி சுனி கிரியைகள், நைட் நேரத்தில் பிரிவினை ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், தேவையில்லாத எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கோ, வானமுள்ள பொல்லாத ஆவியில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டறியப்பட்டு ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பட்சிக்கிற அக்னி இறங்கி வரும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொடுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. வியாபாரத்தில் கடன், கம்பெனியில் கடன், விவசாயத்தில் கடன், சில குடும்பத்தில் வீட்டு கடன், ஹோம் லோன், சில குடும்பத்தில் நகை கடன், குழுக்குள்ள பணம், சில குடும்பத்தில் ஃபைனான்ஸை வாங்கினது, சொந்தக்காரங்கிட்ட வாங்கின திருமண காரியத்துக்காக, காலேஜ் படிப்புக்காக வாங்கின கடன், எத்தனையோ குடும்பத்தில் நிறைய கடன்கள், நிறைய வீட்டில் நிம்மதி இல்லைப்பா. பாரம், மன அழுத்தம். 1ஆம் தேதி வந்துட்டுனா இஎம்ஐ கட்டணும், குழுவுக்கு பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸில் கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், இபி பில்லு, கரண்ட் பில்லுன்னு சொல்லி ஒவ்வொரு கமிட்மெண்ட் வந்துட்டே இருக்குப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையுள்ள ஆகாரம் தாங்கப்பா. அவங்களோட இதயத்துக்குள்ளே யாரெல்லாம் கடன் நிமித்தமாக போராடிட்டு இருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறந்து தாங்கப்பா. ஒரு வாசல் திறந்து தாங்கப்பா. ஒரு வாசல் திறந்து தாங்கப்பா. ஒரு வாசல் திறந்து தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ இந்த குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா தடையெல்லாம் விலகி போட்டு பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வளர்க்கத்த கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி சில குடும்பத்தில் கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கு, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் சொத்து வேணும்னு சொல்லி
அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. எனக்குள்ள பாகம் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்தில் ஏமாத்திட்டாங்க. நைட் நேரத்தில் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு. என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் நான் அனாதையாக இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்து நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க, நைட் நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. நைட் நேரத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டான், ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டான். சில வீட்டில் கணவர் ஏமாற்றிட்டாங்க, சில வீட்டில் குடும்பத்தில் பல சூழ்நிலை ஏமாற்றப்பட்ட நிலைமை. பிள்ளைகளோட வாழ்க்கையில் கண்ணீர் வாழ்க்கை இருக்குது. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை கண்ணீர் வடிக்கிறாங்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைத்து அந்த பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் விசாரிக்க வேண்டும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும்ப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் இருக்கணும்ப்பா. நீங்க தான்ப்பா பொறுப்பு. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு ராஜாவினுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வேலி அடைங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் சமாதானம். இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் ஜீவ ஒளி பிரகாசிக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் பரிபூரணம், ஆசீர்வாதம், விடுதலை, சுகம், தீர்காயுசு எல்லாம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துருங்கப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. நீங்கள் வந்தால் போதும்ப்பா. நாங்கள் நைட்டு நல்லா ஈஸியாக டக்குன்னு படுத்து தூங்கிடலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க, காலேஜ் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்தில் எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையில் உங்களுடைய பாதப்பிள்ளை கண் விழிக்க அதை கிருபை செய்யுங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, புதுசாக ப்ரொமோஷனுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. நீங்கள் மனம் இறங்கினாலே போதும்ப்பா. நிறைய குடும்பத்தில் வியாபாரத்தில் செழிப்பு இல்லை. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களோ அந்த கதவுகள் திறக்க விடட்டும். அதிகால வேளையிலே உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்க, ஜெபிக்க, துதிக்க, உண்மை முகமுகமாக பார்க்க கர்த்தர் கிருபை தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துக்க தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி விடுங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மகிமைப்படுத்தும். துதிக்கான மகிமை எல்லாம் முருகே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.